சரி சரி ஸ்பீடு ஸ்பீடு பேசணும் எதுக்கு கார்ல கை வைக்கிறீங்கன்னு கார்ல கை வச்சு பாரு பிரச்சனை சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் வரணும் எங்கேயும் போக முடியாது. ஹாய் ஹலோ, இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதை பற்றின வீடியோ அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஊட்டி போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வீடியோலேருந்து வந்து ரொம்ப டியூரேஷன் கூட போயிட்டு, அதனால் வீடியோவை பாருங்க. நீ பேசல தைரியமான ஆள் தானே நீ. இப்போ நம்ம கரெக்டா லேக், அது நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? லேக்கா? போட்டிங் இல்லையா? இப்போ நாங்கள் கரெக்டாக போட்டிங் போயிட்டு இருக்கோம். அது டைம் ஆயிட்டு, ஃபேமிலி எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளதான் விடுறாங்க அப்படிதானே போட்டிங் உள்ளலாம் குதிரை? அதான் தெரியலையே விடுறாங்களே. 5 ரூபாய் 5 ரூபாய் வியாபாரத்துக்கு வந்திருக்காரு. ரெண்டும் அரகுற இங்கிலீஷ். கொலம்பஸ் பண்ணு, ரெண்டும் அரகுற இங்கிலீஷ் பேசுங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீ சலாம மாட்ட பாத்து. இந்த டயலாக் கூட தெரியாது. இங்க கொலம்பஸ்லாம் இருக்கு. இப்போ நாங்க போட்டிங் தான் போறோம். போட்டிங் வந்து என்னெல்லாம் இருக்கு மச்சான்? அந்த நம்ம சம்டி போவோம். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? அதுவா வருது. இப்போ என்ட்ரன்ஸுக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்திருக்கு. நீ உள்ள போனாதான் தெரியும். உள்ளக்க என்னென்ன போட்டிங் இருக்குன்னு தெரியல. ஆனா பெடல் அது போக வேற என்னது இருக்குன்னு தெரியல. உள்ளே கூட்டமா தானே இருக்கு, எப்படின்னு தெரியல. நாங்க நீ உள்ள போயிட்டு தான் பார்க்கணும். ஆமா, இது சீசன் டைம். அங்கோடி போகணும்னு நினைக்கிறேன். இங்கேடி இங்கோடி 4 5 இது மாட்டி உள்ளே. நாங்களாம் இது போடவே இல்லை தெரியுமா? லைஃப் ஜாக்கெட் கேட்டேன் தம்பி. அண்ணே நாங்கள் கடலுக்கு தானே போவோம். சரி தம்பி சும்மா சேஃப்டிக்காவது போட்டுக்கோ சொல்லி சும்மா தான் வச்சிருந்தோம். தண்ணிக்கு விழுந்த ஃபைன் தெரியுமா? தண்ணிக்கு விழுந்தா ஃபைனா? வேற ஃபைனை மட்டும் பாரு எப்படி போடுவோம். இப்போ நம்ம போட்டாச்சு. இது என்ன பண்ண போறோம்னா பெடலிங் பண்ணி போட்டிங் போறோம். வா. என்னோட இடக்குள்ளோடி போறேன். இப்போ அங்க போய் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணாதான் போட்டிங். அதுல இருந்து தான் டைம் கணக்காகுது. என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு? அப்ப அவங்களெல்லாம் ஏத்தி அப்பதான் நம்ம டைம் கீப்பாகும். இல்லாட்டி நமக்கு 1/2 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். 1/2 மணிக்கு வெயிட்னா என்ன செய்ய? ஏய் இடையில வேண்டாம் அடிபுடி. அவங்க லேட்டாவே வரட்டு, நம்ம போ. கரெக்டா இருக்கா? வந்து இடிக்கல, இடிய மட்டும் பாரு. வா போய். ஏய் அந்த சீட்டு தான். ஏய் சுக்கம். ஏய் வீடியோ எதுல இருக்கு பாரு. இதுல இருந்து அப்பதான் இந்த வீடியோ எடுக்க முடியும். ஆமால நீ அப்ப இங்க வா. half an hour ஆ? சம்டர்மோ அட இது வேணுமா நீ? அசிகமா. ரெண்டு பேர் சம்டர் மாதிரி வருது. என்னல இப்படி இருக்கு? சரி அப்ப ஒருத்த மட்டும் சம்டர். அப்படி இருக்காது. இப்போ என்னன்னா நாங்க போட்டிங் வந்துட்டோம். போட்டிங் வந்து கரெக்டா
எவ்வளவு நேரம்னா ½ hour தான் டைம் தந்திருக்காங்க. 400 4 பேருக்கு 400. ஆனா நாங்க 800 கொடுத்து வந்திருக்கோம். நாங்க அந்த ½ hourல ரிட்டர்ன் போயிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் அந்த 400 தந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அதுல இருந்து ஏதாச்சும் பைசா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க வந்திருக்கிற பிளான் என்னன்னா ஒரு வண்டி கூட எல்லா வண்டியும் அடிச்சு தூக்குறோம். அதான் இப்ப கீரை மாத்திட்டு இருக்கான். மாத்து ஏய் வேண்டாம் 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 ஏய் வேண்டாம் சண்டை வந்துரும். திருப்பு நான் கீரை மாத்துறேன். ஏய் டைம் பாத்துக்கோ. உள்ள மட்டும் மொபைல் விழுந்துச்சுன்னா உள்ளிச்சல் கூட அடிச்சு எடுக்க முடியாது. ஆகாசங்க இருக்கான். குதிக்காது ஃபைன்லாம் கிடையாது. கப்புள்ஸ் ஏதோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. மக்களே போட்டு அங்க திருப்புங்க. சரி நான் சமைக்கிறேன். கரெக்டா அவங்க கிட்ட வண்டி விடு. டார்கெட் லாக்டு. என்னடே ஸ்பீடு கிளம்பவே மாட்டீங்க. நாங்க பண்ற கொஞ்சம் மோசமான வேலை. யாரும் ட்ரை பண்ணாங்க. நாங்க ஆனா இதுக்காண்டின்னு வரல. சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் ஏதோ ஒரு இவன் எதுக்கு ஸ்பீடு திரும்ப அங்க போ கத்துங்கண்ணா. நாங்க இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு வெயிட் பண்றோம்னா எங்களோட தோஸ்து ஒருத்தே அவனும் போட்டிங்ல தான் வாரான், பெடல்ல தான் வாரான். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. நாங்க அவனை தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா ஆளே காணும். அவன் வந்தான்னா அவனை ஒரு 2 இடி இடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கோம். ஏ மச்சான் வருது பாரு. அப்படியா பாத்தியா? ஏ அண்ணன் வருது பாரு. நான் பாத்துறேன். அசிபுமே நம்ம பாத்துறேன். அண்ணா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரையா டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். மட்டைக்கு அங்கயா அண்ணா சவுண்ட் அங்க கிளம்பு சவுண்ட் விடாத ஏத்தி ஆயாஸ் கிடி ஆமா அந்த வண்டி ஏத்தும். இப்ப நாங்க கரெக்டா என்னன்னா சக்சஸ் ஆயிட்டு 2 பேரும் அடிச்சு நாங்க 3வது ஒரு டார்கெட்டை தேடி போயிட்டு இருக்கோம். சரி ஸ்பீடு ஒரு சுறவழி கிளம்பியதே அவங்களே அடிப்போம். வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு கை இவங்கள மட்டும் அடிப்போம்.
சரி சரி ஜோன்ஸ் இப்ப நம்ம 2 பேர் இல்ல இல்ல இது மச்சான் Come in. இப்போ நாங்க அந்த தாத்தா கிட்ட போய் ரேஸ் போட போறோம். வேற ஆள்கிட்ட போட முடியாது. ஆனா அது ரொம்ப ஸ்பீடா போகுது. அது துடுப்பு பத்தியா? சரி அவங்க கிட்ட கேட்கணும், நம்மளே ரேஸுக்கு போவோம். ஏன்னா அவங்க நார்மலா போனாலே அந்த ஸ்பீட்ல போகுது. நம்ம இனி ரேஸ் கேட்டு அதுக்கப்புறம் தாத்தா கோவம் வந்துடும். A few moments later. ஏய் இதை எடுத்துரு. இப்போ நாங்க போட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டனால எங்களுக்கு அந்த டைம் 30 மினிட்ஸ்க்குள்ள வந்தனால எங்களுக்கு அந்த 400 rupees வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். நாங்க இனி அந்த பைசா தான் வாங்கணும். இனி வாங்கிக்கிட்டு எங்க போறோம்னு தெரியல, சுத்தமா பிளான் இல்லை. எதுக்குன்னா நாங்க வந்ததே லேட் ஆயிட்டு, அதனால ஊட்டி உள்ள விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இப்போ போட்டிங் அப்படி இப்படிமா போயிட்டு இருக்கோம். இனி போக எங்கெல்லாம் போறோன்னு தெரியும். நான் வரிசை அப்படியே வீடியோல அப்டேட் பண்றேன். மறக்காம லாஸ்ட் வர பாருங்க. வாங்க போலாம். கடல்ல இருந்து எடுக்கல, கடையில இருந்து வாங்கினது. இது என்னது கல்லு தானே? கல்லு. இப்போ நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவுக்குமே வந்திருப்பீங்க. என்ன ஆயிட்டுனா, நம்ம முதல்ல நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கிளிப்ஸாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பிரச்சனை நடந்தது? நீர் கேட்டாலும் அவர் கேட்டார். யாரு கேட்டா? நான் கேட்கதான் செய்வேன். கார்ல கை வச்சு பாரு. பிரச்சனை சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் வரணும், எங்கேயும் போக முடியாது. இப்போ வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. என்ன ஆயிட்டுன்னா, நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நானும் என் தம்பி எல்லாரும் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த விளாக்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் அந்த டைம் தான் கேமராவுமே ஆஃப் பண்ணேன். அப்போ நாங்கள் போன ரோடு எப்படின்னா ஒன் வே ரோடு தான். நாங்கள் போன ரோடு வந்து ஒன் வே ரோடு. அப்போ வண்டி அங்கேருந்தா வரும், இங்கேருந்தும் அப்படி தான் போகும். அப்போ என்னென்னா டிராஃபிக் அந்த டைம் வண்டி அங்கேருந்து வந்ததுனால அப்போ நாங்கள் இங்கேருந்து போகும்போது எங்கள் ரைட் சைடு ஒரு கார், நாங்கள் இங்கேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னா ரைட் சைடு ஒரு ரெட் கலர் கார். அந்த கார் மேலே என் தம்பி லைட்டாக கை வச்சுட்டேன். சடன்னு வந்து நிற்கும் போது நம்ம கை வைக்கிறதானே நார்மலாக யூஸ்வலாக எல்லாம் வைக்கக்கூடியது தான். அந்த மாதிரி அவன் நார்மலாக தான் வச்சான். அதை இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு, ஏன் கை வச்ச, ஏன் சும்மா கையை காலை வச்சுட்டு போக முடியாதா அப்படின்னு. அப்போ என் தம்பி அதிலே ரிப்ளை பண்ணுறான், இல்லை சார் நான் சும்மா தான் கை வச்சேன் அப்படின்னு. கை காலை வச்சுட்டு சும்மா போக தெரியாதா, இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னாவட்டில் அவங்க எப்பவும் பேசுகிற மாதிரி அந்த டோன்லேயே கூப்பிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு டோனுன்னு ஒன்று இருக்குது தானே, ஒரு ஆள் நம்மகிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அந்த டோனுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம இல்லை யாராக இருந்தாலுமே அப்படி தான் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற அந்த டோன் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டி ஒரு மாதிரி கூப்பிட்டாங்க. இருந்தாலும் இவன் சிரிச்சுக்கிட்டே தான் போகிறான். எதுக்குன்னா நம்ம வந்து அவங்க கூட பிரச்சனை பண்ண முடியாது, இவங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு கேஷுவலாக தான் வாரான். வந்தோன்னே போகிறதா இருந்தால் ஒழுங்காக போய்க்கோ, அப்படி கை வச்சிருவியா நீ அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை சார் நான் வண்டியில் தான் கை வச்சேன் சார், கிட்ட வந்து நின்றுச்சு, நான் கையை வச்சதுமே எடுத்துட்டேன். அவன் சொல்கிறான் அந்த இடத்துல நோட் பண்ணி சொல்கிறேன், சார் வண்டி ஹீட்டாக இருந்துச்சு, அந்த கார் ஹீட்டாக இருந்தனால கை வச்ச உடனே அவன் பொறுக்கலை, கை வைக்க பொறுக்கல, அவன் உடனே அந்த இடத்துல இருந்து எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பேசுன மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் வந்து எங்கள் ஃபேமிலியில இருந்து எங்கள் மச்சான் எல்லாருமே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு, அது கை கழிச்சிட்டு ஒழுங்காக போக முடியாது அப்படின்னு. அப்போ எங்கிட்ட எங்கள் மச்சான் கேட்குது என்னாச்சு அப்படின்னு. நாங்கள் அப்போ விஷயத்த சொல்கிறோம், இப்படி இது பண்ணனால கூப்பிட்டு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. சார் அவன் ஒழுங்காக தானே போயிருக்கான், நான் சொல்ல தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, அது போகட்டும், கை கால வச்சுட்டு சும்மா போக தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பேசுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட சரி அவங்க பேசுறதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசலாம். ஆனா அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சேர்ந்துமே அந்த லோக்கல் பசங்க, அந்த வீடியோல நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு பையன் அடிச்சிடும் அப்படின்லாம்
கையை நீட்டி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பேக் சைடில் நின்று அடிச்சிருவேன் அப்படி இப்படிலாம் கை நீட்டி பேசுறான். அதுக்கும் இவனை வந்து பேசுறானோ எதுக்குன்னா தம்பி மரம் எல்லாம் பேசுறானோ அவன மேல தப்பு கிடையாது. இப்போ பேசிட்டு இருக்கிறது அந்த ஆஃபீஸர்கிட்ட தான் எல்லாரும் இருந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பசங்க அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு. இதுல ஸ்டார்டிங்ல நான் அந்த கிளிப்லாம் எடுக்கல. நான் எதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா ஓவர் அந்த இடமே க்ரௌட் ஆயிட்டு ஏன்னா லோக்கல்ல இருந்தும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஐயோ வீடியோ எடுத்துருவோம், முன்ன பின்ன ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவிடன்ஸ்னு சொல்ல போனா இது மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த லோக்கல் பசங்க வந்து ஒரு மாதிரி பண்ணனால தான் நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்க ஆரம்பிச்ச உடனே நல்லா பிரச்சனைலாம் ஆகுது. அந்த போலீஸ் ஆஃபீஸருமே அது கை காலை வச்சுட்டு ஒழுங்கா போக தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது லேடிஸ் கூட இருக்காங்க. லேடிஸ் அந்த இடத்துல வச்சுட்டு கேட்காங்க, சார் விட்டுருங்க சார், சின்ன பசங்க தெரியாம ஏதோ பண்ணிட்டானோ விட்டுருங்க. அவர் வந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்து பேசுனது. சரி அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் பேசுறாங்க, எதுக்குன்னா நம்ம சைடு தான் தப்பு இல்லைல்ல, நம்ம எதுக்கு பயந்து போகணும் அப்படின்னு உள்ளதுல எங்க வீட்டுல இருந்தும் எல்லாரும் இருந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டு சைட்ல இருந்தும் சரி நம்ம மேலதான் தப்பு இல்லையா, நம்ம எதுக்கு பயந்து போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல அவங்க பேசுனாங்களா இருக்கும். அப்படிதான் பேசுனது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணக்கூடிய பசங்களும் வர ஆரம்பிச்சிட்டானோ. ஓகே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சரி நம்ம ரொம்ப நேரம் அதுல இருந்து பேச வேண்டாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நாங்க அந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்கவும் தம்பியோட அப்பா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பேக் சைட்ல இருந்து வந்தாங்க. இவங்கள பார்த்தோன்னா போலீஸ் ஆஃபீஸர்னு யாருக்குமே தெரியாது. இப்போ லாங்ல இருந்து யார் பார்த்தாலுமே தெரியாது. இவங்க வந்து ஸ்வெட்டர் போட்டிருந்தாங்க, அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. வந்த உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இப்படி கூப்பிட்டு கேட்கறதுக்கு பதிலாக அவங்க லைட்டா கையை வச்சு லைட்டா புஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல அந்த ஒரே ஒரு மிஸ்டேக். அப்ப அதுல அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்காரு எதுக்கு தள்ளி பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சவுண்டாகவும் இருக்க ஆரம்பிச்சுட்டு சரி நம்ம டூருக்கு வந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல சரி விட்டுருவோம், பிரச்சனை இல்லை, எதுக்குன்னா லேடிஸ் வர இருக்காங்க, அவங்களும் கேட்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்காங்க, சார் சின்ன பசங்க சார் விட்டுருங்க அப்படின்னு, பிரச்சனை வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல லேடிஸும் போய் கேட்குறாங்க, சார் விடுங்க சார் சின்ன பசங்க தானே தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஆனால் அவங்களுக்கு விஷயமே தெரியாதுன்னு வைங்களேன். அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்டாட்டு போய் கேட்காங்க, சார் விட்டுருங்க சார் வேண்டாம் சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து அதை பெருசாக மைண்ட் பண்ணலை. ஸோ என்னதான் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பேசினாரா இருக்கும். அப்போ நாங்கள் அதில் வேற அந்த பசங்களும் கூட லோக்கல் பசங்க ரொம்ப ஒரு மாதிரிலாம் பிஹேவ் பண்ணணும், அடிச்சிடும் அப்படி இப்படின்னு சிம்பிள்லாம் காணிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபேமிலியில இருந்துமே எல்லாம் அந்த லேடிஸ்லாம் எல்லாருமே கேட்காங்க, சார் விட்டுருங்க சார் சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அவர் நோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா டக்குன்னு திடீர்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவர் வந்து டக்குன்னு பேச்ச மாற்றி பேசுறாரு. எப்படின்னா அது நீ எதுக்கு பைக்ல கை வச்சு, அவன் வச்சது கார்ல, நான் தான் கூட இருக்கேன் என் தம்பி கூட, அவன் கை வச்சது கார்ல. சடன்னு போலீஸ்காரங்க என்ன கேட்டாங்கன்னா நீ எதுக்கு பைக்ல கை வச்சு, அவன் சொல்றான் நான் பைக்ல கை வைக்கவே இல்லை சார், நீங்க எதுக்கு பைக்ல கை வச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அது அவன் தெளிவாவே சொல்றான் நான் வந்து பைக்ல கை வைக்கல அப்படின்னு. அப்போ இவர் வந்து பைக்ல எதுக்கு கை வச்சு அப்படின்னா அவர் மேல பாயிண்ட் ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா இருக்குமோன்னு நினைச்சு பேசினாரா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சரி பேசி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கறாங்க, நீ இப்ப கையை கொண்டு கார் மேல கை வைக்க ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது இப்போ உடனே அந்த சடன்னு எங்க மச்சான் கேட்குது என்ன பிரச்சனை நடந்துட்டு அப்படின்னு. ஏதாச்சும் பிரச்சனை நடந்துட்டுனா அதான் ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீ இதுக்கப்புறம் கார்ல கை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவெட்டா போலீஸ்காரங்க கேட்காங்க, நீ முடிஞ்சா கார் மேல கை வச்சு பாரு அப்படின்னு. அப்போ எங்க மச்சான் சொல்லுது அப்படி வைக்கதான் செய்வோம் அப்படின்னு. எதுக்குன்னா எங்களோட தப்பு இல்லை, அது வந்து கூட்டு வாண்டடா ப்ராப்ளம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வீடியோ மட்டும் தான் இருந்து எடுத்துட்டு இருந்தேன், நான் பேசவும் இல்லை ஒண்ணுமே இல்லை. நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கேன். அவங்க பேசுறது எப்படின்னா நீ வந்து கார் மேல கை வச்சு பாரு அப்படின்னு. இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த ரிப்ளை தான் வரும், நாங்க அப்படி கார் மேல கை வைக்க தான் செய்வோம் அப்படின்னு. உடனே என்னாச்சுன்னா நீ வச்சு பாரு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்தாகணும். இது வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து யூஸ் பண்ண இந்த வேர்டு வந்து வான் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. நீ வச்ச அப்படின்னா நீ அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவ, என்ன நடக்குன்னு நீ அதுக்கு பிறகு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல பேசி முடிச்சு அந்த உடனே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனையுமே வரல. அவரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்னா நீ வந்து வண்டியில கை வச்சுட்டு போயிருவ, ஏதாச்சும் பிரச்சனைனா நீனா வந்து நிக்க போற, நீனா வந்து பார்க்க போற, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீனா வர போற அப்படின்னு. அப்போ அந்த டைம் எங்க மச்சான் சொல்றாங்க பிரச்சனை தான் ஒன்றும் வரலையே, அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை, அது ஒரு சும்மா நார்மலா கார் மேல கை வச்சுட்டு எடுத்தோம். எதுக்குன்னு அந்த காருமே கிட்ட வந்தனாலதான் அது அந்த இன்சிடென்ட் அதெல்லாம் நடந்துச்சு. A few moments later. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்த அப்புறம் அந்த ஃபேமிலியை
எல்லாருமே அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, லேடிஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை, நாங்கள் சும்மா இருந்தோம் வாண்டடாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ அந்த சாருமே சொல்கிறாங்க, சரிம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே பிரச்சனை எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷனில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க, அந்த ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளம் பண்ண ஆஃபீஸர் வந்து பார்த்துக்கிட்டு, டே கண்ணா இங்கே வா அப்படின்னு. இதுக்கு நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே கேப்சர் பண்ணனால அவர் அதை நோட் பண்ணிட்டார், ஏதாச்சும் போடுவானோ அப்படின்னு. நான் ஒரு எவிடன்ஸ்க்காக தான் எடுத்தேன். இருந்தாலும் வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, எங்க மேல தப்பு இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எங்கிட்ட மட்டும்தானா அப்படின்னு யோசிக்கும் போது தெரியல, நாங்க மட்டும்தான் அந்த சைடு அந்த டைம் அந்த சைடு வந்தோம். அதான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கிட்ட மட்டும்தான் பிரச்சனை பண்ணாங்களான்னு தெரியல, மேபி வேற யாரு கூடயாவது பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. எதுக்குன்னா 2 பேருமே சின்ன பசங்கன்னு வைங்களேன். என் தம்பி வந்து சின்ன பையன் தான். அவன் வந்து அந்த சின்ன பையனை அவ்வளோத்துக்கு வான் பண்ணி இதோ ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் சும்மா நார்மலாக கை வச்சதுக்கு எதுக்குன்னா காருக்கு வந்து கிட்ட இருந்துச்சு, டக்குன்னு கிட்டனாக்கெல்லாம் அவன் கை வச்சதும் எடுத்துட்டான், ஹீட்டாக இருந்துன்னு சொல்லி எடுத்துட்டான். அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறது தேவையில்லை தான். எனவே அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த சைடு. நாங்கள் அதுக்கப்புறம் பேசி முடிச்சு வந்துட்டோம். என்னை கூப்பிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கல. ஓகே, நம்ம இனி அதெல்லாம் விடுவோம். இது ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகாத அளவுக்கு நல்லது. ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.